friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பூண்டு தொக்கு. ஒரு அருமையான சைட் டிஷ். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ரச சாத தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும். இல்லை நல்ல சுட சுட சாதத்தோட இந்த பூண்டு தொக்கு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருக்குங்க. இந்த பூண்டு தொக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நம்ம பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்க, சமைக்க தெரியாதவங்களுக்கு ஒரு ரைஸ் வைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த பூண்டு தொக்கெல்லாம் கைவசம் இருந்தால் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஊர் சாப்பாடு மிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பூண்டு தொக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். கரெக்டாக பக்குவமாக செஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் கெடாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ஸ்பெஷலான பூண்டு யூஸ் பண்ணி இந்த பூண்டு தொக்கு செய்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற நார்மல் பூண்டு வச்சே செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பூண்டு மலைப்பூண்டு, ஒத்தப்பல் பூண்டு. இது எல்லா இடங்கள்லையும் பொதுவாக கிடைக்கிறதில்ல. நல்ல மலைப்பகுதிகளில் பர்டிகுலர்லி கிடைக்கிது. நாங்கள் எங்கள் சன் இங்கே கொடைக்கானல் போயிருந்தார், அங்கேருந்து இது வாங்கிட்டு வந்தார். நம்மளுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற பூண்டு வகைகள் பெருசாக இருக்கும், அதில் நிறைய பூண்டு பற்கள் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மலைப்பூண்டு ஒரே ஒரு பல் தான் இருக்கும். அதாவது நம்ம உரிச்சு எடுத்து பார்த்தா நல்ல வெள்ளை வெள்ளையர்னு ஒரே ஒரு பல் பூண்டு தாங்க இருக்கும். மோஸ்ட்லி இந்த சைஸில் தான் இருக்கும். இந்த பூண்டு நார்மல் பூண்டை விடவே நல்ல வாசனையாக இருக்குது, காரலும் ஜாஸ்தியாக இருக்குது. வாயில் ஒரு பல்லு பூண்டு போட்டு பார்த்தா அவ்வளோ காரமாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இந்த பூண்டில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே. இந்த பூண்டோட மருத்துவ குணங்களும் ஜாஸ்தி நார்மல் பூண்டை விட. அதாவது பிளட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள்க்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு சில இடங்களில் தான் கிடைக்குது. என்னோட சன் கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்தார். ஸோ கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த பூண்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தொக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த தொக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பூண்டு வச்சும் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல தோலெல்லாம் நீக்கின மலைப்பூண்டு 300 கிராம் டோட்டலாக எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த சின்ன சைஸ் பூண்டு 50 கிராமும், நல்ல பெரிய சைஸ் பூண்டு 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். சின்ன சைஸ் பூண்டு தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பூண்டெல்லாம் ரெடியாக இருக்குங்க. அடுத்தது புளியோட அளவு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு இப்படி தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சிடலாம். நம்ம இது அரைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். அடுத்தது நல்லெண்ணெய். பர்டிகுலர்லி இந்த தொக்கெல்லாம் பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய், எள்ளு எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உடலுக்கும் நல்லது. எள்ளு எண்ணெயில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இந்த தொக்கு கெடாமல் ரொம்ப நாள் வர்றதுக்கு இது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்குது. இங்கே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நல்லெண்ணெய் கடாயில் விட்டுருக்குறேன். இதில் 250 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே மலைப்பூண்டு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பூண்டு யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. நல்ல கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் பூண்டை வதக்கி எடுக்கணும். பூண்டு நல்லெண்ணெயில் வதங்கும் போது நல்ல வாசனை வரும், அப்படியே ப்ரௌன் கலராக மாறி வரும். அந்த ஃப்ரை ஆகி அந்த ப்ரௌன் கலராக வர வர நல்ல வாசனை வரும். நல்லெண்ணெயிலேயே நல்லா வதங்கியே இந்த பூண்டு சாஃப்டாக வெந்துடணும். பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம ஒரு பூண்டு எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா அது நல்லா சாஃப்டாக இப்படி போகும். பார்த்திங்களா, பூண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுறலாம். எண்ணெய் வடித்து மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பூண்டு சேர்த்தாச்சு. அடுத்தது புளி, நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம், அது சேர்த்தாச்சு. அடுத்தது நல்ல காரமான மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட வறுத்து பொடித்த வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு.
அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இனி மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிடணும். நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். இங்கே அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. நம்ம பூண்டு வதக்கின எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. பட் இது பத்தாது, இன்னொரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து போட்டு விட்டுறலாம். இப்போ அந்த பொடி பல்லு பூண்டுகள், அந்த ஒத்த பூண்டில் சின்ன சின்ன சைஸ் பூண்டை தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதை இந்த தாளிப்போடு சேர்த்து வதக்கிக்கலாம். சப்போஸ் பெரிய சைஸ் பூண்டு தான் இருக்குன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருங்க. இது எதுக்காகனா பூண்டு தொக்கில் அந்த சின்ன சைஸ் பூண்டு வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி அந்த நம்ம அரைச்ச விழுதோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கி வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா அந்த நல்லெண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி வரணும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா சட்னி மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற பூண்டு விழுதை சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கலர் கொஞ்சம் டார்க் ஆகும். ஒரு லிட்டை வச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே வதங்கி இருக்கும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பூண்டு தொக்கு எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பர்ஃபெக்டாக ஜம்முன்னு நம்மளுக்கு பூண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். 1 மாதம் வரைக்கும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக இன்னும் கூடுதலான நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு அருமையான டிஷ் இது. பர்டிகுலர்லி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. நல்ல பூண்டு சேர்த்து தொக்கு கண்டிப்பாக சாப்பிடவும் ருசியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டான இந்த பூண்டு தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான ஒரு சட்னி மாதிரி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.